சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பாபி ஃபிஷருக்கும் சாமியோல் ரிஷாவஸ்கிக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1961 ரிஷாவஸ்கியும் ஃபிஷருக்கும் இடையில் ஒரு மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச்சில் 11 கேம் நடந்தது. நம்ம பார்க்க போகிறது இரண்டாவது கேம். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கேம் ஃபிஷருடைய மெமரபிள் 60 கேம்ஸில் இது 26வது இடத்துல இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஃபிஷருடைய மற்ற கேம், அதாவது ஃபிஷருடைய மெமரபிள் கேம்ஸில் மற்ற 25 கேமை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, நான் இந்த வீடியோட எண்டில் அதை ப்ளேலிஸ்ட்டில் லிங்க் பண்ணுறேன். மேலேயும் நான் உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆட்டம் முழுக்க பயங்கரமான டாக்டிக்கல் கேமாக இருக்க போது ஒரு என்ன சொல்கிறது, பயங்கரமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, தீபாவளி மாதிரி இருக்க போகுது. அந்தளவுக்கு பயங்கரமான டாக்டிக்ஸ் எல்லாமே இங்கே யூஸ் பண்ணியிருப்பார். எங்கே காலை வச்சாலும் கண்ணி வெடிக்கிற மாதிரி சூப்பரான ஒரு கேம். ரொம்பவே என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ கேமை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கேமை பார்க்கலாம். ஸோ ஃபிஷர் வந்து கேம் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு. இன்னொரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபிஷர் இந்த கேம் ஆடும்போது அவர் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறதுக்கு இன்னும் 11 வருஷம் இருக்குது. ஏன்னா 1972 தான் வந்து வேர்ல்டு சாம்பியன் ஆகிறார். பட் அதுக்கு முன்னாடி எப்படி ஆடிட்டுருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ C5 சிசிலியன் டிஃபென்ஸ், நைட் F3, நைட் C6, பின் அதுக்கப்புறம் D4, ஒரு ஓப்பன் சிசிலியன் வந்து பார்க்குறோம். பட் இவென்ச்சுவலி ஆர் இமீடியட்லி அது வந்து ஒரு ட்ராகன் வேரியேஷனாக மாறுது. அது அக்சலரேட்டட் ட்ராகன் சொல்லுவாங்க. ஸோ பிஷப் G7, பிஷப் E3, நைட் F6, பின் அதுக்கப்புறம் பிஷப் E2. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஃபிஷர் இந்த பொசிஷனில் பிஷப் E2 விளையாடுறாரு. ஏன்னா அவரோட ரொம்ப ஃபேவரட்டான மூவ் பிஷப் C4. பிஷப் C4 ஐடியா என்ன அப்படின்னா, கேசல் பண்ணதுக்கப்புறம் பிஷப் B3. இதில் ரொம்ப ஃபேமஸான ட்ராப்பே இருக்குது. இன்னும் கேட்டிங்க அப்படின்னா அந்த ட்ராப்பு பேர் இவர் பேர் தான். ஏன்னா அவர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 10 மூலை குயினை வின் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராப் வந்து செட்டப் பண்ணார். அதுவும் இந்த பிளேயரோட தான். ஸோ கோயிங் பேக், நம்ம கேமில் பிஷப் E2 பார்க்குறோம். மேபி இன்னும் அதை ட்ரை பண்ணாரா என்ன தெரியல. எந்த இயர்ன்றது எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இவர் கூட தான் வந்து ஆடினார். கேசல் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் F4, E6, E5 வரக்கூடாதுன்னு தடுக்கிறாரு. அடுத்து நைட் B3. ஸோ நைட் B3 வந்து இவராகவே வாண்டடாக ரீட்ரீட் பண்ணுறாரு. வாண்டடாக ரீட்ரீட் பண்ணதுக்கப்புறம் பிஷப் E6 போடுறாரு. ஸோ நைட் வந்து D4 இருந்தால் கண்டிப்பாக பிஷப் E6 ஆடிருக்க மாட்டார். பட் இங்கே ரொம்பவும் எதிர்பார்க்காத ஒரு மூவ் வந்து த்ரோ பண்ணுறாரு. என்ன மூவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் எல்லோரும் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணியிருப்பீங்க ஒரு மூவ் கண்டிப்பாக. கேஸ்லிங் பண்ணதுக்கப்புறம் ரூக் C8, கிங் H1, நைட் A5 அப்படி கேம் வந்து கண்டினியூ ஆகிருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கேன்சல் பண்ணலை. பான் டு G4, வெரி அக்ரெசிவ் மூவ். ஸோ கண்டுக்கவே இல்லை. கிங் சைடு உடையுது பயங்கரமாக ஆகுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் வந்து குயின் சைடில் வந்து கேன்சல் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ D5 ஆடுறாரு. நீ அப்படி வரியா, நான் கிங் சைடில் அட்டாக் பண்ணால் நான் அவனை சென்ட்ரல் அட்டாக் பண்ண, அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரிஷவஸ்கி வந்து பதிலுக்கு கேட்குறாரு. அதையும் பார்த்தலான்னு சொல்லிட்டு அவர் F5 போடுறாரு. ஸோ F5 போட்டு பிஷப் அட்டாக் பண்ண உடனே பிஷப் ஆல் த வே பேக் த ஹோம். ஸோ வந்த இடத்துக்கே, அதாவது இருந்த இடத்துக்கே போயிடுது திரும்ப. E takes D5. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நைட்டால் திரும்ப வெட்ட முடியாது. நான் 2 டிஃபெண்டர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நைட்டை மூவ் பண்ணி தேர்ட் அட்டாக்கர் கொண்டு வராரு. அதனால் தேர்டு டிஃபெண்டரும் கூட பிஷப் F3. அதுக்கப்புறம் G into F5. அண்ட் தென் அந்த G into F5 கண்டுக்கவே இல்லை. அவரோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, கிங் சைடை டிஸ்ட்ராய் பண்ணணும். அதை பண்ணிட்டாரு. ஸோ A3 ஃபஸ்ட்டு இந்த நைட்டுக்கு ஒரு கொஷின் மார்க்கு. பின் அதுக்கப்புறம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்க்குறாரு. பட் இங்கே ரிஷவஸ்கி நான் டபுள் அட்டாக், கவுண்டர் அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் F into G4 அடிக்கிறாரு. இந்த கவுண்டர் அட்டாக் தானே பண்ணிக்கோன்னு சொல்ல பிஷப் G2 போடுறாரு. ஸோ பிஷப் G2 போடுறது ஃபைனலி நைட் A6 போகிறாரு. ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே இல்லை. இப்போது நைட் A6 போயாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் குயின் D3. ஸோ நீங்கள் ஒவ்வொரு பீஸ் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரூக்ஸை தவிர எல்லா பீஸும் பயங்கர ஆக்டிவாக இருக்கும். மேபி நம்ம நைட் B3 கூட ஆக்டிவ் இல்லைன்னு எடுத்துட்டா கூட மற்ற எல்லா பீஸும் நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்களேன். எல்லா பீஸும் பயங்கரமாக அதுக்கு தேவையான ஸ்கொயர்ஸை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஆக்டிவான பிளே வந்து இங்கே சீக் பண்ணுறாரு. E6. அண்ட் இந்த கேமில் இதுதான் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட். அண்ட் இதுதான் வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மிஸ்டேக்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து பெரிய பிளண்டர் ஆக்சுவலாக. E6 கேமில் வந்து குயின் D3க்கு அப்புறம் அவர் வந்து E6 விளையாடுறாரு. இதை தவிர்த்து குயின் D6 வந்து ஆடிருக்கலாம். ஜஸ்ட் கிங் சைடில் அட்டாக் வரப்போகுதுன்னு தெரியுது. ஜஸ்ட் குயினை வந்து ஆக்டிவாக போட்டுட்டு பின் அதுக்கப்புறம் கிங் சைடில் தேவைப்பட்டால் அதை நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலான்றது தான் ஐடியா. அதர்வைஸ் இன்னும் 2 ஆப்ஷன், நைட் H5 போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நைட் டு D7 கூட போகலாம். ஐடியானா நைட் E5 வர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாமே இருக்குது. பட் கேமில் அவர் என்ன செய்கிறாரு, E6 ஏன் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த குயினுக்கு வந்து ஒரே ஒரு டிஃபெண்டர் தான் இருக்கிறாங்க. அதனால் அந்த பான் வந்து பின்னில் போட்டுடலாம். அதாவது நம்ம டிஸ்கவரி மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம். இல்லை அதை கேப்சர் பண்ணும்போது அது பின்னில் வரும்.
பட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நைட் இன்ட்டு D5 வந்து விளையாடுறாரு. ஸோ நைட்டு D5க்கு அப்புறம் H3. ஏன்னா அந்த நைட் வந்து பின்னில் இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால அந்த வந்து இம்மீடியட்டாக எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ கிங்குமே வந்து பார்த்திங்கன்னா B1ல இல்லை. எப்போவுமே நம்ம சொல்லுவோம் ப்ரொஃப்ளாக்டிக்காக கிங்கை மூவ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. பட் இந்த கேமில் இன்னும் ஃபிஷர் மூவ் பண்ணாமல் வச்சுருக்கிறார். அது ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா இப்போ நைட் இன்ட்டு C3 வந்து செக்கோட வராது. H3 போட்டு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணு அப்படின்றாரு. முடியாது அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, G3 போடுறாரு. சப்போஸ் கேமில் கேமில் வந்து G3 விளையாடுறாரு. ஆனால் இது நம்ம வெட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. க்ரீடியாக வெட்ட முடியுமா? முடியாது. ஏன்னா ரூக் இன்ட்டு H3க்கு அப்புறம் உங்களால் வந்து மேட்டை தடுக்கவே முடியாது. ஒரு சாம்பிள் வேரியேஷன் நீங்கள் வந்து லைன் F5 போட்டிங்கன்னு சொன்னால் தென் நைட் டேக்ஸ் D5. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த நைட்டு கூட உங்களால் வெட்ட முடியாது. வெட்டினீங்கன்னா திரும்ப மேட் அன்ஸ்டாப்பபிள். ஸோ ரூக் F7 டேக்ஸ் அண்ட் தென் நம்ம குயினை வின் பண்ணிடலாம். இந்த டாக்டிக்ஸ் தான் அப்போது அந்த பானை புஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து இருக்கும் நமக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து G3 வந்து போடும்போது ரூக் G1 வந்து விளையாடுறாரு. பின் அதுக்கப்புறம் குயின் D6, பிஷப் இன்ட்டு D5 அண்ட் தென் டேக்ஸ் D5. அடுத்து நைட் டேக்ஸ் D5 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் கிங் H8. ஸோ இந்த பானை வந்து விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஸோ பானுக்கு டிஃபென்ஸ் போடுறாரு. பட் பிஷப் F4 போட்டு அதை ஒரு ஃபோர்க் போட்டு எடுக்க பார்க்குறாரு. ஸோ குயின் G6 போயிட்டு குயின் ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா ஒரு பான் அப்பில் இருக்காரு. ஈவன் நீங்கள் குயின் ட்ரேட் பண்ணி அந்த பானை எடுத்தால் கூட பொசிஷனை வந்து கண்டிப்பாக அவரால் கட்டுக்குள்ளே வைக்க முடியும். ஏன்னா கிங் H8 போட்டார். பிஷப் E6 வரப்போகுது. ரூக் G8 வரப்போகுது. ஸோ அதனால் ஓவராலாக பார்க்கும்போது ஓகே தான் இந்த பொசிஷன். இன்கேஸ் ட்ரேட் பண்ணாக்கா தப்பிச்சிட்டு பிளாக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பொசிஷனில் வந்து ஃபிஷர் வந்து அதை ட்ரேடை மறுக்கிறாரு. குயின் டு D2. இப்போ இந்த இடத்துல பார் வந்து மேலேருந்து கீழே வரதவங்களால கவனிக்க முடியும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து இதை கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ ரீசெண்டாக நான் வந்து அந்த எவல்யூஷன் பாருமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ஏன் வந்து கீழே வருது மேலே போகுது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கு இப்போ ஏன் கீழே வந்திருக்குன்னா, இந்த இடத்துல வந்து அவர் குயின் E2 ட்ரை பண்ணியிருக்கலாம். பிஷப் F5 தென் ரூக் டேக்ஸ் G3, குயின் E6 தென் ரூக் E5. இந்த மூளை ரூக் E3க்கு அப்புறம் இந்த குயின் ஆக்சுவலாக ட்ராப்பு. சாம்பிளுக்கு நீங்கள் குயினை D7ல் போட்டிங்க, இல்லை குயின் B6, சரி ஓகே நம்ம வந்து குயின் ட்ராப் ஆகணும்னா குயின் C6 போட்டிங்கன்னு சொன்னால் தென் நைட் E7. இப்போது வந்து இந்த பிஷப்புக்கு உங்களால் கனெக்ஷனே கொடுக்க முடியாது ஆக்சுவலாக. ஸோ சப்போஸ் எங்கேயுமே மூவே கிடையாது ஆக்சுவலாக. நம்ம பிஷப்போட ஒரு கனெக்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் ஏதோ ஒரு மூவ் பண்ணுங்க தென் பிஷப் வில் பி லாஸ்ட். அந்த காரணத்தினால இந்த ஒரு லைன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். பட் அவர் அந்த குயின் D2 போகிறதுனால அந்த லைன் மிஸ் ஆகுது. ஸோ பிஷப் இன்ட்டு H3 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு G3 4க்கு பிஷப்பையே மூவ் பண்ணி அந்த அட்டாக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் பின்னில் வந்து மாட்டிக்கிறாரு. மாட்டினோடனே நம்மளால் ரூக் H1 ஆடுறாரு. என்னடா அது அப்படின்னு சொல்லி நம்ம ரூக் G1 விளையாடலாமே அப்படின்னு பார்த்தா F5 போடுவார். அதே F5 இந்த லைன்லேயுமே விளையாட முடியும். பட் இருந்தாலும் அதை விளையாடலை. அதுக்கு பதில் ரூக் FE8 விளையாடுறாரு. கொஞ்சம் கேம் வந்து ஸ்லோவாக இருக்குது. ஸோ நைட் E3. ஸோ பின்னாடி இருக்க பீஸை ஃபர்தராக அட்டாக் பண்ணுறாரு. ஸோ குயின் E4 அண்ட் அகெயின் இங்கே பார் மேலே போயிடுச்சு. இதுக்கப்புறம் கீழே வரவே வராது. ஸோ வின்னிங் பொசிஷன் அச்சீவ் பண்ணிட்டார் ஃபிஷர் ஆக்சுவலாக. இந்த இடத்துல சரியான மூவ் என்ன அப்படின்னா கவுண்டர் அட்டாக் இந்த சென்டர் ரூக் D8. ரூக் D8 போட்டிங்கன்னா குயின் H2 போவார். பின் அதுக்கப்புறம் F5 அண்ட் தென் கேம் வந்து கண்டினியூ ஆகும். ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் வச்சுக்கோங்களேன். F இன்ட்டு G4 தான் அடிக்கணும். காட். ஸோ F இன்ட்டு G4 தான் இங்கே வந்து அடிக்கணும். பட் கேமில் வந்து அவர் குயின் H2 வந்து விளையாடிட்டு கேம் வந்து ட்ரை பண்ணுறாரு. ரூக் D8 விளையாடல. ஸோ அவருக்கு பதில் குயினை வந்து இங்கே போட்டதுனால இந்த பார் வந்து மேலே போகுது. அதாவது ஒயிட் இஸ் வின்னிங் நவ். ஸோ குயின் H2 பின் அதுக்கப்புறம் பிஷப் E6 அண்ட் இங்கே வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு காம்பினேஷன் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த காம்பினேஷனை கண்டுபிடிக்கலாம். சூப்பரான ஒரு காம்பினேஷன். அண்ட் அதுக்கப்புறமா கூட கேமை கண்டினியூ பண்ணுறாரு. லாஸ்ட் பொசிஷன் தான். பட் சூப்பரான ஒரு காம்பினேஷன். ஸோ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நான் உங்களுக்கு இப்போ அந்த காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன். ரூக் இன்ட்டு G7 எ பிரில்லியன் ரூக் சாக்ரிஃபைஸ். கிங் இன்ட்டு G7 தென் அதுக்கப்புறம் குயின் H6 செக்கு. கிங் G8 போகிறாரு. இந்த இடத்துல வந்து நீங்கள் கிங் H8 போனீங்கன்னா இன்னும் வேகமாகவே நம்ம செக்மேட் ஆகிடுவோம். ஸோ குயின் டேக்ஸ் H7 இருக்குது. அதனால் குயினை நல்லா வெட்ட முடியாது. சப்போஸ் F6 போட்டிங்கன்னா தென் குயின் F6 தென் குயின் G7. அந்த காரணத்தில் தான் அவர் கிங் G8 போடுறாரு. பின் அதுக்கப்புறம் ரூக் G1 செக்கு. இப்போ குயின் போயிடுது. ஸோ ரூக் இன்ட்டு G6 செக்கு. ஒரு கட்டத்தில் வந்து பிளாக் வந்து குயின் G6 ஆடி குயின் ட்ரேட் பண்ணுறதை கவனிச்சிருப்பீங்க. பட் குயின் வந்து பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் குயின் ட்ரேட் பண்ணலை. அதுக்கு பதில் குயினை வந்து விடுறாரு. அதே ஸ்கொயரில் பக்கத்துலேயே H7ல் குயின் இருக்குது. H6ல். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பொசிஷன். ஸோ F இன்ட்டு G6 பின் அதுக்கப்புறம் நைட் D4 ரூக் D8 பிஷப் E5 ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் அப் மாதிரி தான். ஈஸியான ஒரு கன்வர்ஷன் தான் ஃபிஷருக்கு இதை பொறுத்த வரைக்கும். ஸோ நைட் G4 த்ரெட்னிங் த ஃபோர்க். ஸோ ரூக் F7 வராரு. பின் அதுக்கப்புறம் பேக் ரேங்க் வீக்னஸ். ஸோ செக்கு கொடுக்குறாரு. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. H5 போட்டு நைட்டை துரத்துறாரு. நைட் எங்கேயும் போகல. அதுக்கு பதில் செக் கொடுக்குறாரு. பட் இந்த பொசிஷனில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரிசவஸ்கி ரிசைன் பண்ணிடுறாரு.
இது ரிசைன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூக் F8 போட்டிங்கன்னு சொன்னால் தென் நைட் H6 செக். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ரூக் போயிடும். ஸோ ஃபர்தராக கேமை நீங்கள் வந்து டெஃபினட்டாக கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் ரூக் இன்ட்டு E5 வெரி ஆப்வியஸ் மூவ். அது விளையாடினா கூட நைட் F7 இருக்குது. நைட் F7க்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம ரூக் அட்டாக் பண்ணுறோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம செக் கொடுத்து தப்பிச்சிடலான்னா தென் கிங் E3 வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் செக்கு கொடுக்க முடியாது. ஸோ லெட்ஸ் அஸ்யூம் G5. தென் அதுக்கப்புறம் கிங் E4. we can even bring the king towards the king and attack the ஆர் செக்மேட் பண்ணிடலாம். ஸோ அந்த காரணத்தினால இது ஈஸியான கன்வர்ஷன் தாங்க. ஏன்னா நிறைய லைன்ஸ் இருக்குது, நம்ம எண்டு வரைக்கும் போக முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் போகலாம், பட் ஓகே ரொம்ப லென்த்தியாக்க விரும்பலை. ஸோ அதை நீங்கள் எப்படி ஒயிட் வந்து கன்வெர்ட் பண்ணலான்றத கூட நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஒர்க் பண்ணலாம். அண்டு கண்டிப்பாக இந்த கேம் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிஷரோட மெமரபிள் 60 கேம்ஸில் இது 26வது கேம். இதுக்கு முன்னாடி 25 கேம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த ப்ளேலிஸ்ட்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.